அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. மோனோ தையல் மிஷின் மோட்ரு ஒயர் கட் ஆயிடுச்சு. காயிலிருந்து வருது ஒயரு. அதை எப்படி சால்ட்ரின் வச்சு சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். 5 நிமிஷத்தில் நம்ம டெய்லி 300 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஃபேஸ்புக் ஷேர் செட் இருந்தால். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ சுவிட்ச் பாக்ஸ் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம் மோட்டரை ஓடுதான்னு. சுவிட்ச் பாக்ஸ் எடுத்து வச்சு ஒயரை மாட்டி செக் பண்ணி பார்க்கும், ரன்னிங் ஆகலை. அதுக்கப்புறமா கார்பன் இருக்கான்னு பார்க்கறதுக்காண்டி கார்பனை கழட்டி செக் பண்ணி பார்க்கும். கார்பனும் நல்லா தான் இருக்குது, 2 சைடுமே கரெக்டாக இருக்குது. ஆர்மேச்சர் போயிருந்தாலும் ஓடாது, அதனால் இந்த தகடை கழட்டி செக் பண்ணி பார்க்கும். அதுக்கு அந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ கழட்டி எடுத்துகிட்டு இந்த தகடை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஆர்மேச்சரும் நல்லா தான் இருக்குது. பார்த்தா ஒயர் கட் ஆகிருக்கு உள்ளே. அது எந்த ஒயர், கார்பன் ஒயரா எதுன்னு பார்த்தா வெளியில் இழுத்து பார்க்கும்போது இந்த மெயின் ஒயரே கட் ஆகி கிடக்கு. உள்ளோடி காயிலிருந்து வர ஒயரு. இதே உள்ளோடி மோட்டரை கழட்டி தான் நம்ம சால்ட்ரின் வைக்கணும். அப்படியே மேண்டாப்பில் ஜாயின் பண்ணோம்னா அது மறுபடியும் விட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் மோட்டரை கழட்டி தான் சரி பண்ணணும். இப்போது அந்த புள்ளியை கழட்டிக்கிடுவோம். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 8ஆம் நம்பர் ஸ்பானர், குழல் ஸ்பானர் போட்டு 2 நட்டையும் கழட்டிக்கிடுவோம். கழட்டிட்டு இப்போது இதை வெட்ரூம் வச்சு தட்டி கழட்டணும். வெட்ரூம் எடுத்து அப்படியே லைட்டாக தட்டினோம்னா அது கேப் போடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தண்ணி கழட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சரு அதில் ஒரு ஓரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தாப்பில் அதில் உள்ள போல்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் அந்த பவுலில் போட்டு குழல் ஸ்பானர் போட்டு கழட்டிக்கிடுவோம். அந்த போல்ட்டை கழட்டி திருக்கணும்னா கலரும். அந்த 2 போல்ட்டையும் கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சுற்றியில் வச்சு தட்டினோம்னா கலருது. இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணிட்டு வெட்ரூம் வச்சு கழட்டணும். கழட்டி எடுத்துகிட்டு இந்த ஒயரை லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை வச்சு க்ளீன் பண்ணிக்கிறோம். டஸ்ட் இருக்கிறதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒயரை நல்லா லூஸாக எடுத்து விட்டுட்டு இப்போ 10 வைக்கிறதுக்கு சால்ட்ரினை போட்டு வச்சுக்கிடுவோம். அதுக்கு ஒயர் பாக்ஸில் வச்சு சுவிட்சை போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த ஒயரை சிலிவை எடுத்து விட்டுக்குருவோம். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர்லேருந்து வரத ஒயரையும் கட் பண்ணி அதையும் சிலிவை எடுத்து விட்டுக்குருவோம். சீவி விட்டுட்டு இந்த ஒயருக்குள்ளே சிலிவு மாதிரி போட்டுக்கிறணும். அப்போ தான் நம்ம ஜாயிண்ட் அடிக்கும்போது டேப் அடிக்காமல் இந்த சிலிவை எடுத்து விட்டுக்கிடலாம். இப்போ அந்த சிலிவை உள்ள போட்டு அதுக்கப்புறமா அந்த ஒயர் 2ஐயும் முடிஞ்சு விட்டுட்டு சால்ட்ரின் பேஸ்ட்டை லைட்டாக தடவிட்டு அப்புறம் எடுத்து அப்படி வச்சோம்னா சால்ட்ரின் நல்லா பிடிச்சிக்கிறோம். நல்லா கிரிப்பாக பிடிக்கிற மாதிரி சால்ட்ரின் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு அந்த சிலிவை எடுத்து விட்டுக்கிறணும். எடுத்து விட்டுட்டு ரெட் கலர் ஒயரும் கொஞ்சம் கட்டாக இருக்குது, அதனால் அந்த டேப்பை எடுத்து விட்டுட்டு அதையும் சால்ட்ரின் வச்சு பற்ற வச்சுக்கிடுவோம். இப்போ அந்த டேப்பை எடுத்து விட்டுட்டு இந்த கட்டான இடத்துல கத்தரி வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த சிலிவையும் கட் பண்ணிவிட்டு அதையும் சிலிவு மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி சிலிவை போட்டு முடிஞ்சு விட்டுக்குருவோம். முடிஞ்சு விட்டுட்டு இதுலேயும் பேஸ்ட்டை தடவி சால்ட்ரின் வச்சு பற்ற வச்சுக்கிடுவோம். சால்ட்ரின் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் ஒயரை எர்த்தில் கொடுக்கணும். அதுக்கு அதில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை லூஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் ஒயரை சீவி விட்டு அதையும் டைட் வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போது டோரை லாக் பண்ணிக்கிடுவோம். லாக் பண்ணிட்டு இந்த போல்ட் 2ஐயும் போட்டு டைட் வச்சுக்கிடுவோம். டைட் வச்சோம்னா டைட் ஆயிரும். டைட் வச்சுட்டு இந்த ஸ்பானர் வச்சு ஃபுல்லாக டைட் வச்சுக்கிடுவோம். டைட் வச்சுட்டு இப்போது அந்த ஆர்மேச்சரை போட்டு மாட்டணும். கரெக்டாக செட் ஆகாத மாதிரி வச்சு மாட்டிட்டு சுற்றியில் வச்சு தட்டினோம்னா உள்ளே இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் கார்பனை மாட்டி செக் பண்ணி பார்க்கணும். லைட்டாக செக் பண்ணி பார்க்கணும், நல்லா ரன் ஆகுது. இப்போது நட்டை போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுக்கிடுவோம். மீடியமாக டைட் வைங்க இதில், இல்லைன்னா அந்த காடி உடஞ்சிரும் ஸ்டெப்பு. மாட்டிட்டு இப்போ அந்த தகடையும் மாட்டிட்டு அந்த புள்ளியையும் மாட்டிக்கிடுவோம். மாட்டிட்டு இப்போது செக் பண்ணி பார்க்கோம், நல்லா ரன் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம சால்ட்ரின் வச்சு பற்ற வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.